4 பேர் பற்றி பேசுனா நாக்கு தள்ளும். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 14வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்கள தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இது மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி நல்லா தூக்கத்தில் கனவில் கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் இப்படி தான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன். யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைவர் பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அதில் வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாப்புல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர். அதில் என்ன வைபவ் ஒன்று பார்த்தா பேசிட்டுக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டிங் பண்ண. ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை. எங்கே 500 கோடி? சரி சரி. பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பட்டனா மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கண்ணா. நான் இதில் கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படமாக சார் நடிச்சிட்டிங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ?